2 விதைகள் ஓகேங்களா? ஒரு விதைகள் இருக்கு. ஆம், ஃபார்மர் போடுறாரு. ஸோ அந்த விதைகள் வந்து அதுவா பேசிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். முதல் விதை என்ன சொல்லுது அப்படின்னா, நான் அ ரொம்ப நல்லா வளர நினைக்கிறேன். பெருசா வளரணும். மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் ரொம்ப ஆழமா வந்து வேர்கள்லாம் பெருசா போகணும். அப்புறம் வந்து அ மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பூக்கள், நெறைய பழங்கள் அ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது. அதே இன்னொரு விதை வந்துட்டு கொஞ்சம் பயம் ரொம்ப அதிகமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. என்னால இதெல்லாம் பண்ண முடியுமா? அது வந்து என்னோட ரூட்ஸ், என்னோட அம் வேர்கள்லாம் ரொம்ப பெருசா கீழ வரைக்கும் போகுமே! அது வந்து முடியுமா? என்னால முடியும் பயமா இருக்குது. அப்புறம் யாராவது வந்து பூச்சி இல்ல ஏதாவது வந்து என்ன வந்து உள்ள தானே வச்சிருக்கோம். ஸோ, அதனால அது வந்து பயம் வருது. பூச்சி சாப்பிட்டுருமோ! அப்படின்னு சொல்லி. ஸோ, அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, முதல் விதை வந்து என்ன நினைக்குதோ, அது வந்து ஒரு நல்லது நினைக்க ஆரம்பிச்சது. ஸோ, அதுக்கேத்த மாரியே வந்துட்டு அது வந்து பெரிய மரமா மாறி ஒரு பழங்கள் அதெல்லாம் மத்தவங்களுக்கும் வந்துட்டு நெறைய ஷேட்லாம் குடுக்க ஆரம்பிச்சுருச்சு. அம் நிழல்லாம் குடுக்க ஆரம்பிச்சுருச்சு. பழங்கள் அதெல்லாம் வச்சு நெறைய பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க. இதுவே 2வது இது வந்து ஒரு பறவை வந்து அந்த அ விதைய வந்து சாப்பிட்டுட்டு அதோட இது பண்ணிடுச்சு. ஸோ என்னென்ன நம்ம நினைக்கிறோமோ, நம்ம வந்து அ இயக்கம் இல்லாமை அப்படின்னு சொல்லிட்டு, காசே வந்து ஒரு இதுவா இருக்கும். ஒரு விதையாவே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சும்மா பண்ணல அப்படின்னு எதுவுமே சும்மா பண்ணலன்னா கூட உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஏன்னா, சும்மா இப்போ ஒரு வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வேலை இருக்கு வந்து நீங்க அத பண்ணாம வந்து தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு, அ என்ன நடக்கும்? உங்க ப்ராஜெக்ட் சரியா போகாது.